வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேறுபட்ட காரியங்களையும் அன்றுவரே நாங்கள் மேற்கொள்வதற்கு வார்த்தையிலிருந்து கற்றுப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை இந்த மாத நேரத்தில் இடைவிடாத ஜெபம் இணையற்ற பதிலை கொண்டு வரும் என்ற தலைப்பு ஆண்டுடைய வசனத்தை நாம் கேட்க போகிறோம். ஆமென். இடைவிடாத ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இணையற்ற பதிலை கொண்டு வரும் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில ருசிக்கும்படி கர்த்தர் அருமையான ஊமைகளை எழுதி வைத்திருக்கிறார். லூக்கா 11வது அதிகாரத்துல 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். லூக்கா 11:5-9 வரை. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவர் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதரே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமா என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாக இருக்கிற நிமித்தம் எழுந்தவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 3 வருட ஊழியத்தில் அநேக உவமைகளை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், போதித்தார். அப்படி போதிக்கிற போது இந்த உவமைகள் சிலர் அதை புரிந்து கொண்டார்கள், சிலர் முடியல இல்லை. ஆனால் இன்னைக்கு நாம் அவைகளை நன்றாக பிரசவமாக கேட்டு புரிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. அன்னைக்கு ரீவைண்ட் பண்ணி பார்க்க முடியாது, ரிப்பீட் பண்ணி யூடியூப்ல போய் ஏசப்பா பேசுனா திரும்ப கேட்க முடியாது. அது முத்து போடுறது மாதிரி போடுவார், பிடிச்சிக்கிட்டவனுக்கு லாபம், பிடிக்காதவன் ஆண்டவர் சபையில் சொல்கிறது காரணவன். எல்லாரும் காது இருந்துச்சு, ஒருத்தர் மட்டும் தான் பிள்ளைங்க காது வேண்டாம், எல்லாரும் காது இருந்துச்சு. ஆனால் அநேகருக்கு புரிய முடியல. அவ்வளோ ஆழமான ரகசியம் இன்றைக்கு ஊழியக்காரன் மூலம், பாஸ்டர்ஸ் மூலம், சபை போதவர் மூலம் கர்த்தர் நமக்கு விளக்கி சொல்லுகிறார். இந்த ஊமைகளை 2 வகையாக பிரிக்கலாம். கம்பேரிங் பேரபிள்ஸ், கான்ட்ராஸ்டிங் பேரபிள். அதாவது ஒப்பனையாக சொல்லப்படுகிற உவமைகள் உண்டு, முரண்பாடாக சொல்லப்படுற உவமைகள் உண்டு. இதற்கு நாம் விளக்கம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் லூக்கா 15 திரும்பி பார்க்க வேண்டாம், நம்ம எடுத்து வசனத்துல லூக்கா 15வது அதிகாரத்தில் ஒரு இளைய குமாரன், ஒரு தகப்பன், அந்த சம்பவம் நமக்கு தெரிந்திருக்கிறது. நல்ல ஒரு தகப்பன் பிள்ளைகளை நேசிக்கிறார். அவருக்கு 2 பிள்ளைகள். மூத்த மகன் வீட்டில் நல்ல ஒரு கூடாரவாசியாக இருக்கிறான். இளைய மகன் வழக்கம் போல எல்லா வீட்லையும் சேர்க்க பண்ணுற மாதிரி என்னையும் சொல்லல, பொதுவாக சொல்லுங்க. இவனு என்ன செஞ்சான், நீ யோசிக்காதீங்க, நீங்க எங்கே கிளம்பி போனீங்க அப்படின்னு. இவன் என்ன செஞ்சான், சொத்து பொருள்லாம் வாங்கிட்டு நான் போறேன்னு கிளம்பிட்டான். போய் கடைசியில் அவர் லேண்ட் ஆனது இருக்கிறது பயங்கரமான ஒரு ஹை பெய்டு ஜாப். என்னது, பண்ணி வைக்கிறது. ₹1 கூட சம்பளம் கிடையாது. தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு எப்படி பஸ்ட் தெரியும்? அவன் யோசிச்சதுக்கு ஏற்பட்டு சம்பளம் வாங்கினேன்னு. சம்பளம் வாங்கியிருந்தா அவன் பண்டிகையினுடைய சாப்பாடை கடையில் போய் 2 டீ வடை சாப்பிட்டு வந்து வேலை செஞ்சிருப்பான். சம்பளம் இல்லாத, கனி இல்லாத ஒரு வாழ்க்கை, கனி இல்லாத ஜீவியம். சரி, பிரச்சனை அது இல்லை. அவன் திரும்ப அப்பா வீட்டுக்கு போன வேலைக்காரர் கூட பூர்த்தியான ஆகாரம் இருக்கிறது நினைச்சு அவன் எழுந்து வந்தபோது அந்த
தகப்பன் அவனை ஓடி வந்து கட்டி அணைத்து தழுவி அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நல்ல விருது செய்து அவனை நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உவமையை இயேசு கிறிஸ்து எதற்கு சொன்னார் சொன்னால், இந்த தகப்பனை போல நம்முடைய பிதாவாகிய தேவனும் மனதிருக்கிற ஒரு பாவி நிமித்த பரலோகத்தில் இந்த சந்தோஷம் அவனை ஏற்றுக்கொள்கிறார், அவனை அணைக்கிறார். பண்ணி வச்சுட்டு வந்து எப்படி வந்துருமா, அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு வந்த மாதிரி நல்ல ஸ்ப்ரேலாம் அடிச்சு நல்ல ஸ்மெல்லா இல்லை, அது எது கண்டுபிடிச்சா தெரியுமா, குடிக்காத அடிக்கிற ஸ்ப்ரே கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப அடிக்கிறீங்கன்னா நான் புரிஞ்சுக்கவே நீங்கள் குடிக்கிறது இல்லை அப்படின்னு எப்படியோ அதெல்லாம் அடிச்சுட்டு வரல. அப்போ வந்தவுடனே இந்த நாற்று எடுக்குது அப்படின்னு. ஆமாம், ஒரு காலத்தில் கையில் இருக்கும் போதே நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் போனது இல்லை, குழந்தையா இருக்கும்போது. இன்னைக்கு அதே நாற்றத்தோடு வந்திருக்கான். ஆனால் என்னதான் நான் அப்பா தான் அவனை ஏற்றுக்கொண்டா. அவனுக்கு நல்ல கொடுத்த கன்றை அடித்து முத்திரை மோதிரத்தை கொடுத்து பாதரட்சியை கொடுத்து ட்ரெஸ் கொடுத்து பயங்கர கொண்டாட்டத்தை நடத்தினான். இந்த உவமை குறித்து சொல்லும் போது இது மாதிரி தான் நம்முடைய தேவன் நல்ல தகப்பன். ஆனால் இங்கே பார்க்கிற இந்த உவமையை படிக்கும்போது இது வந்து ஒரு முரண்பாடாக சொல்லப்பட்ட உவமை. இங்கே ஜெபத்திற்கு, அதாவது இதுக்கு முந்தின வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நாங்கள் ஜெபிக்கிறது அவர் போதிக்கிறார். நம்ம இந்த முந்தின வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் பரமண்டங்களில் இருக்கிற ஜெபத்தை குறித்து சொல்லுகிறார். இப்படிலாம் நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உடனடியாக இந்த உவமைக்கு என்ன செய்யறாங்க, போகிறார், ஜெபத்தை குறித்து பேசுகிறார். இங்கே பார்க்கிறோம், இங்கே ஒரு ஸ்நேகிதன் ஒருவன் என்ன செய்யனா, வழி பிரயாணமா இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டான். அப்ப இவனுக்கு 3 ஃப்ரெண்டு மொத்தம். இப்ப இந்த கேரக்டர்ல எத்தனை பேர் இருக்காங்க? 3 ஃப்ரெண்டு 3 பேர் சொல்லுங்க. 3 ஃப்ரெண்டு. அதுல ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாரு. யாராவது 2 பேர் வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஏறி குதிச்சு சுத்த யாராவது வாங்க, இவ்வளோ பேர் பயங்கரமாக இருக்க போறீங்க, சும்மா வாங்க அப்படி வாங்க சொல்றோம். இப்ப இவர் என் வீட்டுக்கு என்ன செஞ்சாரு, கெஸ்டா வந்து சொல்ல போல நாட்டில் வந்துதான் இல்லை. நம்ம கரெக்டாக காக்கில கை எடுத்து வைத்தா 25 பேர் வருவாங்க. ஆளுக்கு 6 துண்டு போட்டாலும் 10. சரி, இப்போ இவர் என் வீட்டுக்கு எடுத்துட்டாரு, கெஸ்டா வந்து நைட்டு நேரம் தூங்குற நேரம் இருந்துச்சு. அதெல்லாம் ஃபோன் கிடையாது, ஐ எம் கமிங் ஹோம் அப்படின்னு அடிக்க முடியாது. வீட்டில் வந்து திடீர்னு நினைச்சாரு. அவர் எனக்கு ஃப்ரெண்டு, நாங்கள் 3 பேர் ஃப்ரெண்டு. ஆனால் இவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு, அவருக்கு தெரியாது. அப்போ இவர் என்ன செய்யறாரு, என் வீட்டுக்கு வந்துட்டாரு. இங்கே எங்கள் வீட்டில் அப்போதான் கடைசி புரட்டா தெரியும், குழம்பு ஊற்றி வலிச்சு நக்கிட்டா என் வீட்டில் ஒன்றுமே இல்லை. சில நேரம் எதை மிச்சானா ஃப்ரிட்ஜில் இருப்பாங்க. அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜு கிடையாதா, எல்லாத்தையும் சாப்பிட்டு இஸ்ரேல் ஆண்டு சொன்னார்ல, இன்னைக்கு வேண்டிய பண்ணாமல் எடுத்து அதனால் முடிச்சுட்டு தான் தூங்குறது, மிச்சம் தான் காலையில் ஊசி போயிடும். ஒன்றுமே இல்லை. இப்போ இவர் திடீர்னு வந்தார், ஒரு 10 மணிக்கு. நான் போய் என்ன செய்ய இல்லை, போய் கதவை தட்டுறேன். ஏய் வெண்ணி, கதவை திறப்பா, ஃப்ரெண்டு வந்திருக்கான் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டார்ல. சாப்பாடு கொடுக்கல, பசியோடு வந்திருக்கிறாரு. டவுன் பஸ்ஸில் ஏறினாலே பிரியாணி சாப்பிட்டாலும் செமிச்சிடும். அப்படி ஏற்றி இறப்பாங்களா செமிச்சு எல்லாம் பசி கொண்டுரும். எனக்கு போய் கதவை தட்டி கூப்பிட்டா இவர் என்ன சொல்றாரு, தூங்கிட்டேப்பா, இப்படிதா நேரம் வேலை தெரியாது ஆளை அப்படின்னு என்ன செய்யறாங்க. இவன் ஓட்டி நீ மிரட்டுறேன், நான் என்ன செய்யறேன், விட மாட்டேங்கிறேன். பெண்ணி, நான் பெண்ணி ப்ளீஸ் பெண்ணி, எவ்வளோ கொடுத்துறாரா, சொந்தக்காரன் வந்திருக்காண்டா, ஃப்ரெண்டு வந்திருக்காண்டா, பெண்ணி 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 பெண்ணின்னு கடைசியில் அவனுக்கு பண்ணின்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. பாயா போடுறா, இங்க என்ன போட்டிருக்கு, அவன் சிநேகிதன் அப்படிங்கிறதுனால கொடுக்கலனாலும் அவனிடத்துல வருந்தி கேட்கறது நிமித்தமாவது எந்திரிச்சு போயிரு. அது கேட்டதே கேட்டாங்க, ஒரு அப்போ கேட்கலாம், 3 அப்போ இரவு வாங்கும்போது நல்லா கேட்போம். இரவு வாங்கும்போது போனஸை சேர்த்து கேட்கணும். கொடுத்தா வச்சுக்கோ, நீ எழுப்புன நாளைக்கு தான் அடுத்த காலையில் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து மிரட்டிவிட்டேன். இப்போ இவர் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்தாரா, நான் போட்டு பெண்ணி 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 பெண்ணிக்கிறதுனால கொடுத்தாரா, இப்போ இவர் நிற்கிறதுனால இருந்தா வீட்டுக்காரர் எப்படி பெண்ணி 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 தண்ணி தண்ணி
எப்படியோ வாங்கிட்டேன். இப்ப எதுக்கு ஆண்டவர் இதை சொல்றாரு? ஜெபித்திருக்கு இவரை மாதிரியா நம்முடைய தேவன்? சொல்லுங்க, வெள்ளிய மாதிரியா நம்முடைய தேவன்? அப்படின்னு டிஸ்டர்ப் பண்றாங்க. சரி, 121 வாசகம், இஸ்ரவேலை காக்கிறவர் ஒருவருமில்லை. வெள்ளி மனுஷர், அவர் தூங்குவார். அவர் முரண்பாடாக இந்த உண்மையை சொல்றாரு. இந்த மனுஷனுக்கு நீ போனா நீ ஃப்ரெண்டுன்னு அவன் பார்க்கல, நைட் நேரமே நீ எங்க போவன்னு அவன் நினைக்கல. அவனுக்கு அவன் தூக்கம் முக்கியம், அவனுக்கு அவனுடைய கம்ஃபர்ட் முக்கியம். தேங்க்யூ அல்லேலூயா. அவனுக்கு அவனுடைய காரியம் முக்கியம். இன்னும் நீங்க கேட்ட நேரம் கட்ட நேரத்துல எதிர்பாராத விருந்தாளி எதிர்பாராத நேரத்துல போய் கேட்கலாம். அங்க அவனுக்கு கொடுக்கறதுக்கு மனது இல்ல, தொந்தரவு செய்யறதுனால கொடுத்தாலே. இந்த உண்மையை சொல்லிட்டு ஒரு முரண்பாட்டாக ஒரு கேரக்டர் காமிச்சு சொல்றாரு. இந்த சிநேகிதனே கொடுப்பான் என்று சொன்னால் அவர் வருந்தி கேட்கறதுனால நீங்க கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்முடைய தேவன் நல்ல சிநேகிதன் போல நீ டிஸ்டர்ப் பண்ற எங்கேயாவது சொல்லியிருக்காரா? நீ ஆபத்து காலத்தில் யாரையாவது நோக்கி கூப்பிடுனாரா? என்னை நோக்கி கூப்பிடுனாரா? I am available for you. எப்போ ஃபோன் பண்ணா நான் எடுக்கிறேன். என் நம்பர் பிஸி வராது, என் ஃபோன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வராது, நெட்வொர்க் கவரேஜ் இல்லைன்னு வராது. நீ எப்போ என்னை நோக்கி கூப்பிட்டாலும் நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாதது வென்றாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். அல்லேலூயா. இந்த உண்மை முரண்பாடாக சொல்லப்பட்டது. நீங்க சில நேரம் ஆண்டவரை குறித்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த சிநேகிதன் போல நினைச்சிருக்கிறாங்க. அப்படி நினைச்சிட்டு சில என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். அந்த எண்ணத்தை மாற்றிடுங்க. இதை கர்த்தர் எதுக்கு சொன்னாங்கன்னா, அவனே எந்திரிச்சு உதவி செய்வாங்க, நான் செய்ய மாட்டேன். 2 நாளாகத்தில் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். 16:9, தம்மை பற்றிய உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கப்பட முடியும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும், ஆனால் பெண்ணியுடைய கண்கள் இரவு முழுவதும் மூடிக்கொண்டிருக்கிறது. கரெக்டா? நண்பனின் கண்கள் யூத கலாச்சாரத்துல ஒரு ரூம்னா வீடுனா ஒரே ஒரு ரூம் மாதிரி பெருசா இருக்கும். இன்னைக்கு மாதிரி பெருசா வீடு கட்டுவாங்க. அப்பாவுக்கு ஒரு ரூமு, பேசலாம். அம்மாவுக்கு ஒரு ரூமு, மகனுக்கு ஒரு ரூமு, மகனுக்கு ஒரு ரூமு, மாமியார் இருந்தா அவங்களுக்கு ஒரு ரூம். அதில் தாப்பா வெளியே வச்சுருப்பாங்க. உள்ள வெளியே கூட்டிடுறது. பேசாம வயசான காலத்தில் உள்ள உட்காந்து இதெல்லாம் நிறைய இருந்தாங்க. ஆனா இதுல கலாச்சாரத்தை புக் பண்ணுவாங்க. யாராவது வந்தால் கெஸ்ட் உட்கார பெரிய சேர் சோஃபா அந்த காலத்தில் கிடையாது. அப்படியே ஒரு கார்னர் மாதிரி இருக்கிற இடத்துல படுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும், பழைய காலத்தில் பிள்ளைகள் நிறைய பெற்றுக்கொள்வதில் ரொம்ப அவர்களுக்கு ரொம்ப நம்பிக்கை உள்ளவர். அப்ப எல்லா பிள்ளைகள்லாம் சேர்ந்து படுத்துருக்கிறாங்கன்னா, அப்பா அப்படி படுத்துருக்கிறான்னு அவர் கையெல்லாம் பிரிச்சு ஆஹான்னு படுத்துருக்காங்கன்னா, பிள்ளைகள் என்ன செய்வாங்க? இந்த கேப்புக்குள்ள என்ன செய்வாங்க? பாத்ரூம்லையும் இந்த மாதிரி இமேஜஸ்லாம் ஒரு பெரிய நாய் படுத்து சுற்றி குட்டியில் படுத்துட்டு தெரியுமா? அழகாக போர்வை போட்டு அது மாதிரி அழகாக என்ன செஞ்சிருப்பாங்க? படுத்துருப்பாங்க. இப்போ இவர் எந்திரிச்சா அவ்வளோதான். என்னது? நைட்டு லடாக் யுத்தம் தான் நடக்கும். காலை பள்ளியோட போக மாட்டாங்க. இந்த நைட்டு தூங்கலாம் என்ன செய்வாங்க? குழம்பி தள்ளி அழுது. நைட்டு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். யாராவது ஆண்கள் தொட்டில் அடிக்கிறீங்களா? வீட்டில் பிள்ளைகளுக்கு தொட்டில் அடிக்கிறீங்களா? உங்களை பார்த்தா உங்களுக்கே தொட்டில் ஆட்டாதான் தூங்குவீங்க போல. தொட்டில் ஆட்டினவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இருந்தீங்கன்னா உங்களுக்கு நைட் பண்ணுறாங்க. இல்லையா? எனக்கு நான் ரொம்ப நாளாக ஆடிட்டு தான் இருக்கேன். இன்னும் ஆடிட்டு 7 வருஷம் ஆச்சு. நைட் என்னது? தொட்டில் ஆடிட்டு ரொம்ப உடலை 20 நிமிஷம் ஆடுறது என்ன செஞ்சிடும்? உடனே கிறிஸ்துவுக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாக இராதுன்னு சொல்கிறேன். குடும்பத்துக்காக நான் படுகிற பிரயாசம் எப்படி விருதாவாக படுகிறது அப்படின்னு திரும்ப அடுத்த முதல்ல ஆரம்பிப்பாங்க. திரும்ப 25 நிமிஷம் நான் எவ்வளோ இட வேண்டுமா ட்ரை பண்ணி பார்க்க முடியல. அதே மாதிரி தான் சிநேகிதனும் பிள்ளைங்க எல்லாம் படுத்திருக்கிறாங்க, எல்லாம் நாங்கள் தூங்கிட்டு இருக்கிறோம். நைட்டு வந்து டொக்கு 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 டொக்குன்னு தட்டினா மனுஷன் டிஸ்டர்ப் ஆகும். தேவன் என்னைக்கும் நீ என்னை நோக்கி கூப்பிடாதுன்னு சொல்லவே இல்லை. அல்லேலூயா. இந்த நேரத்துல தான் கூப்பிடணும்னு சொல்லல.
அல்லேலூயா. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. இன்னொரு உண்மையை நாம் பார்க்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சோர்ந்து போகாமல் ஆமென் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தார். அவன் தேவனுக்கு பயப்படாமல் மனுஷரை மதியாமல். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில் இருந்தது. பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவைகளை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிற இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய சொல்லிக் கொண்டார். பின்பு கர்த்தர் அவரை நோக்கி அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளை தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு அல்லேலூயா இதையும் ஜெபத்துக்காக கர்த்தர் போதித்தார். இதுவும் ஒரு முரண்பாடாக சொல்லப்பட்ட ஒரு உவமை. This is also a contrasting parable. எப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அவன் வசனத்திலே போடப்பட்டிருக்கு அவன் தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷரை மதியாதவன். இதை அப்படியே டோட்டலா அவனை பற்றி யோசிச்சா இவன் ஒரு மோசமான நியாயாதிபதி, இவர் ஒரு மோசமான ஒரு லாயர், ஒரு ஜட்ஜு அப்படின்னு அவன் வசனத்தில் போடப்பட்டிருக்கு. இவனிடத்துல போய் இந்த விதவை போய் தொடர்ந்து கேட்கிறார். அதுக்கு அடுத்து பார்க்க போறோம். கேட்டு 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 அடுத்து அவன் ஒரு வார்த்தையை சொல்றான். இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். எதனால இவன் நியாயம் செஞ்சான்? அன்பா, கரிசனையா, இரக்கமா? ஒண்ணுமே கிடையாது. திரும்ப இவன் மூஞ்சி என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது, ஆபீஸ் வந்து இவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவளுக்கு நியாயம் செஞ்சான். ஆண்டவர் இதை எதற்கு போதித்தார் என்று சொன்னால் இந்த ஒரு மோசமான நியாயாதிபதியே தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணுகிற இந்த விதவைக்கு நீதி செய்வான் என்று சொன்னால் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்கும் எனக்கும் அவர் நீதி செய்வார். இது முரண்பாடாக சொல்லப்பட்ட நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த நியாயாதிபதி ஆண்டவரை பிக்சர் பண்ணி பார்க்கக்கூடாது. இது எதற்கு சொன்னார்னா இது முரண்பாடா சொன்னார். இவன் இப்படி மோசமானவன் அவனே இறங்கினான். இவன மாதிரி நம்முடைய தேவன் இல்லை. அவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவன். அல்லேலூயா. அவன் நமக்காக இறந்தவர், நம்ம அன்பா இருக்கிறவர், நம்ம கரிசனை உள்ளவர், நம்மை விசாரிக்கிறவர். அதெல்லாம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவனாக. ஆகவே நான் பல நேரங்களில் கேள்வி வருது, ஏன் பாஸ்டர் ஒரு நாள் ஜெபத்தில் எப்போது நடக்கல, 2 நாள் ஜெபித்தேன், இல்லை 21 நாள் ஜெபத்தில் 21 நாளும் ஜெபிச்சும் அநேக சாட்சிகளை கேட்டேன், ஆனால் எனக்கு நடக்கல, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கல, நான் வச்ச விண்ணப்பம் நிறைவேறல. 40 நாள் ஜெபித்தேன், 100 நாள் ஜெபத்தில் ஜெபித்தேன், சில வருடங்களாக ஜெபிக்கிறேன், இன்னும் எனக்கு அற்புதம் நடக்கல. நான் கேட்ட விண்ணப்பம் கோரிக்கை இன்னும் கர்த்தர் சமூகத்திலிருந்து பதில் வரவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு காரியம் சொல்லுவேன், சோர்ந்து போகாம சொல்லிக்கிட்டே இருக்கு. இதுதான் அவர் சொல்ற பதில். நம்ம பெரிய தத்துவமா பிலாசபிக்கலா அவர்கிட்ட போய் கேள்வி வச்சா ஆண்டவர் என்ன சொல்றாரு, மகனே மகளே சோர்ந்து போகாமல் keep on praying, தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. Be persistent in prayer. இதுதான் அந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. persistentனா விடாப்பிடியாய் போராடி கொண்டே இரு ஜெபத்துல. சோர்ந்துடாத. சோர்வு சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதம். ஒரு மனுஷனை ஜெபிக்கிறத நிறுத்திட்டா போதும் அவனுடைய கோல் அச்சீவாயிடுச்சு. சாத்தானுடைய இலக்கு முடிஞ்சிருச்சு. உங்களை பெரிய பாவத்தெல்லாம் விட வைக்கவே மாட்டான். ஜெபத்தை நிறுத்தினா வல்லமை குறைஞ்சு போகுது. less prayer, less power, more prayer, more power, no prayer, no power. ஜெபம் இல்லையே வல்லமை இல்லை, அதிகாரம் இல்லை, ஆளுகை இல்லை, சோர்வு. அடுத்த அவ்வளோதான் உட்கார்ந்து ஆலயத்துக்கு வரதை நிப்பாட்டுவோம், பைபிள் ஸ்டடிக்கு வரதை நிப்பாட்டுவோம், அடுத்த வசன வாசிக்கிறதை நிப்பாட்டுவோம். பிறகு சாதனுடைய போல் நிறைவேறி நான் சொன்னது, நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணிக்கொண்டே அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் பதில் கிடைக்கும். அதுக்காக ஆண்டவரை வர வரைக்கும் இந்த ஒரு காரியத்துக்கு ஜெபின்னு சொல்லுங்க. இப்போ என்ன பாரமாக இருக்கோ அதற்கு ஜெபித்து கொண்டு அது நிறைவேறணும்னு அடுத்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணு.
வருது வரைக்கும். ஹல்லேலூயா. இப்போ இந்த விதவை குறித்து சில அவளிடத்தில் இருக்கிற சில குணாதிசயங்களை நான் இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஆகவே வசனத்தில் பார்க்கிறோம், சில நாளுகளில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ரோமர் 12:12 ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். புதிய ஏற்பாட்டு சபைக்கு சொல்லப்பட்ட சத்தியம், டாக்டரின், ஹல்லேலூயா, உபதேசம், நிருபங்கள் எழுதப்பட்டதெல்லாம் சபைக்கு சொல்லப்பட்ட டீச்சிங்ஸ், பழைய ஏற்பாட்டில் நடந்த சில சம்பவங்கள் இருக்கு. ஆகவே ஜெபத்தில் இடைவிடாமல் தரித்திருக்கணும், உறுதியாக தரித்திருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வருஷமும் ஆங்கிலத்தில் போட்டு ப்ரே கண்டினியூவலி. அவ்வளோதான் கண்டினியூஸாக பண்ணணும். ப்ரேயர் கண்டினியூஸாக நடக்குதான்னு தெரியல. ப்ரே கண்டினியூலி, ப்ரே சீஸ்லெஸ்லி, நாம சொல்லிட்டே இரு. ரோமர் 12:12 பி ஃபெய்த்ஃபுல் இன் பிரேயர். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திரு தமிழில் போட்டிருக்கு. ஆங்கில பதத்தில் ஜெபத்தில் உண்மையாயிரு. இப்போ டெய்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். அந்த காரியத்துக்காக நம்ம உண்மையாக இருக்கணும். வேலையில் உண்மையாக இருக்க முயற்சி பண்ணுறோம், பண விஷயத்தில் உண்மையாக இருக்க முயற்சி பண்ணுறோம், ஊழியத்தில் பொறுப்பை கொடுத்து அதில் நான் உண்மையாக இருக்கணும். ஆட்ட சொன்னா நீ ஜெபத்திலையும் உண்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை தான் வலியுறுத்துது. நீ ஈஸியாக காரியங்களை விட்டுறோம். ஈஸியாக சில படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூல் என்ன செய்யறாங்க, ஈஸியாக மாற்றிடுறாங்க. கல்லூரியை எளிதில் மாற்றிடுறாங்க, விட்டுடுறாங்க அந்த ஓட்டத்தை. ஜாப் வாரத்துக்குள்ள அடுத்த கம்பெனியில் போய் ரெஸ்யூமே கொடுத்து அவர் பார்ப்பாரு. அப்போ இந்த என் கம்பெனிலையும் சனிக்கிழமை சம்பளம் வாங்கிட்டு கையெழுத்து போட்டு அவ்வளோதான் போய் பச்சை போட்டு போட்ட கடையை பார்த்துட்டு வைமா அப்படின்ட்டு அவர் என்ன செய்ய வேண்டாம், வேலை பண்ண மாட்டாங்க. இதே போல இப்போ ஜெபத்திலையும் வந்துருச்சு. இந்த சுபாவம், எளிதில் விட்டு கொடுக்குற தன்மை, நிலைத்திற்கான ஒரு காரியம் ஜெபத்திலையும். ஒரு நாள் கேட்பேன், பாஸ்டர் சொல்லுவேன், ஒரு நாள் உபாசம் பண்ணுவேன், நடக்கலையா அப்படின்னு போயிட்டே இருக்கணும். நீ விசுவாசிகள் சொல்றா நடக்கிறது நடக்கணும் பாஸ்டர். இது நம்ம ரட்சிக்கப்படணும்னு சொன்ன வார்த்தை. பக்கத்தில் நம்ம பார்த்து கேளுங்க, இது எப்போ சொன்ன வார்த்தை? ரட்சிக்கப்படணும்னு சொன்ன வார்த்தை. நடக்கிறது நடக்கணும், நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். இது பைபிளில் போடல, வேற எங்கேயோ படிச்சது. தலையில் எழுதி வச்சிருக்கு, தலையை காமிக்க மொட்டையிட்டு அடிச்சு விடுவோம். எழுதி வச்சிருக்கல, சுரண்டி எடுத்துருவோம் அப்படின்னு வச்சு எல்லாம் தலையில் எழுதி வச்சிருக்கு. வீட்டுக்கு வீடு கிளாஸ் பண்ணி கஷ்டம் எல்லாருக்கும் வந்துட்டேன். எனக்கு கொஞ்சிக்கு, அவன் கொஞ்சிக்கு, அக்கா கொஞ்சிக்கு. என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்துருக்கிறார், நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஈஸியாக விடக்கூடாது, தொடர்ந்து இடைவிடாமல். ஜார்ஜ் மலர் இருக்கிற தேவ விஷயத்தை நிறையா கேட்டிருக்கிறோம். பாஸ்டர் சொல்லியிருக்காங்க, நானும் சொல்லியிருக்கோம். அவர் விசுவாச வீரர், அவர் ஒரு ஜெப வீரர். அவர் 2 பேருடைய ரட்சிப்புக்காக 63 ஆண்டுகள் ஜீவிச்சாங்க. யாருக்கு 63 வயசு யாராவது கை தீர்க்காங்க? 63 வயசு. 63 வயசு ஆட்களே இல்லை. அவர் 63 வருஷம் ஜோம் பண்ணாங்க. நான் நினைக்கிறேன் வாலிப பிராயத்தில் ரட்சிக்கப்பட்டப்ப ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருப்பார் இல்லை? ஆண்டவரே ரூபீசர் ரட்சிங்க ரட்சிங்க ரட்சிங்க. எத்தனை வருஷம்? 63 ஆண்டுகள், 63 long years. நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோமா? வாக்குத்தத்தம் என்னது? இது கர்த்தராலே ஆயிடுச்சு. அது நம்முடைய கண்களுக்கு என்ன? அந்த ஆண்டுக்கு தலைப்பு என்னது? 1ஆம் தேதி ஜெபிச்சதோட பிப்ரவரி மாதம் ஆண்டவரே ஆச்சரியமான காரியங்கள் செய்யும், புத்தி கெட்டாத காரியங்கள், நினைக்க முடியாத காரியங்கள். 2ஆம் தேதி அவ்வளோதான் பண்ணி செஞ்சு கட்டி வேலைக்கு போயிருக்காங்க. ஜெபிக்கிறவே ஆண்டவர் எத்தனை வாக்குத்தத்தை கொடுத்தாரு, எப்படி நிறைவேறும்? இன்னும் டிசம்பர் மாதம் வந்து கேரளா கொண்டாடும் போது நிறைய பேருக்கு கேள்வி. ஆண்டவர் இந்த ஆண்டு சொன்னார் பாஸ்டர் நிறைவேற. நம்ம 360 நாள் ஜெபிச்சோம்னா, இடைவிடாமல் ஜெபித்தோம்னா, வாக்குத்தத்தம் நிறைவேற ஜெபித்தோம்னா, ஆண்டவர் சொன்னார் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணி கொண்டே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கேள்விகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு இந்த வசனத்தில் இந்த வசனத்தின் கிரேக்க பதத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, கேட்டுக்கொண்டே இருங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம எப்படி அதை படிக்கணும்?
ஆமென். சந்தோஷம். அப்படி பதில் கிடைக்கிற ஜெபம் அநேக இருக்கு. நான் பேசிட்டு இருக்கும்போதே நிறைய பேருக்கு என்ன பண்ணணும், நீங்கள் கேட்கிறது முன்னதாகவே பதில் அதுவும் இருக்கு. அதுவும் நிறைய அற்புதம் நடக்கும். நம்ம கேட்கறது முன்பதாகவே அற்புதம் நடக்கிற காரியங்கள் இருக்கு. ஆனால் அதை பற்றி இந்த செய்தி அல்ல. கேட்ட உடனே கிடைக்கிற காரியம் சொன்னா பார்த்துருக்கீங்களா? பெரிய காரியம் உடனே கிடைச்சிடும். நீங்க வாழ்க்கை ஒரு பெரிய 1 லட்ச ரூபாய் ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு 1 லட்ச ரூபாய் வேணும். 2 பிள்ளைகளுக்கு 1 பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும். நமக்கு அக்கௌண்ட்ல மெசேஜ் கிரெடிட் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கும் நம்ம செஞ்சு நற்கிரி எவ்வளோ கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துருப்பான் வந்துருப்போம். அடுத்த நாள் ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே 1000 ரூபாய் வேணும். 15 நாள் ஆச்சா? சரி நம்ம கோச்சு ஆண்டவரே 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. நம்ம கூட செஞ்சுருந்துச்சுல அங்கே ஒரு சாட்சி சொன்னாங்க. நான் சின்ன பையன் ஆண்டோட நான் சொல்ல விட்டேன் கொடுக்கல. நீங்க கொடுக்கல அவர் சொல்லி உட்காந்து உடனே அன்னைக்கு ஊழியக்காரர் பிரசங்கம் அவர் எந்திரிச்சு நான் தயவா சொல்றேன் ஆண்டோட பிள்ளை மல்லிக்கிட்டு தொடர்ந்து கேட்கணும். அதுக்கு அப்படியே 2 பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி என்ன செய்யக்கூடாது, தொடர்ந்து தாழ்த்தி ஆண்டவரே எனக்கு நிறைவேற்றி கொடுங்க, நிறைவேற்றி கொடுங்க. இந்த நிறைவேற்ற பிரச்சனை குணாதிசயங்களை சொல்ல முதலாவது இவள் ஒரு விதவை. அதுக்கு வசனம் தெளிவாக சொல்லணும். இவளுடைய சூழ்நிலை யோசிப்பாங்க. இவளுக்கு வேற பிள்ளைகள் இருக்கிற மாதிரி இந்த வசனத்தை நம்ம பார்க்க முடியல. எனக்கு விஷயத்துல என் எதிராளிக்கிறார். நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவளுக்கு ஒரு சொத்து தகராறு தான். அவளுக்கு ஏதோ ஒரு லேண்டோ இல்லை பணமோ இருக்குது. அதை யாரோ அநியாயமா எடுத்துக்கிட்டாங்க. இது கிடைச்சா இதை வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன், வேண்டாம் வேலை கிடைக்காது. இப்படிப்பட்ட ஒரு காரியம். அப்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறது. இவள் யாருடைய உதவியையும் நாடி அந்த நியாயாதிபதியிடத்துல போயிருக்கலாம். யார் கூப்பிட்டாலும் வருவாங்க. இந்த காலத்திலும் சரி அந்த நாட்களிலும் சரி இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு வருவாங்க. ஆனா இவள் தன்னுடைய தேவைக்காக தானே போய் விண்ணப்பம் பண்ணினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸியா பாசத்தை சொல்லி ஜெபிச்சுக்கோங்க. கட்டாயம் நாங்கள் ஜெபிப்போம். அதற்கு தான் கட்டணம் நாங்கள் வச்சிருக்கிறா உங்களுக்கு உத்தரவாதம் எடுக்க. ஆனால் ஆண்டோட எதிர்பார்ப்பு என்ன, என் பிள்ளை பாஸ்டரே சொன்னாலும் என் பிள்ளையும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்க பேச விரும்புவாரா இல்லையா? உங்களுக்காக நான் பேசுவதை விட உங்களுக்காக பாஸ்டர் கரைந்து பேசுவதும் இருந்தாலும் ஆண்டவர் நம்ம இந்த வீட்டுக்கு கூப்பிட்டா சொல்றாங்கல்ல, கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டா வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டேன். இப்படி நான் போறேன் கல்யாண வீட்டுக்கு என்ன சொல்றாங்க, பத்திரிக்கை லாக்டவுன் வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டேன். போகும்போது வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து வர பிரியாணியை மூக்கிலிருந்து வெளியே ஒரு அளவுக்கு அனுப்பிக்கிட்டு என்ன செய்யும். ஆனாலும் ஒரு ஃபார்மாலிட்டி பக்கத்தில் நின்னாங்க மாஸ்டர். இல்லை ஏழு சொன்னாங்க ஒரு வீடு பிரதிஷ்டை என்ன பத்திரிகை கொடுத்தாங்க. 4 வருஷம் நீங்க வரல, பக்கத்தில் நின்னாங்க சொல்லிட்டு போனாங்க. பத்திரிகை என்னது, பத்திரிகை என்னது கூப்பிட்டு தானே செஞ்சாங்க. ஒரு வார்த்தை சொல்றேன். அப்ப எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. அப்ப சகலத்தையும் படைத்த சகோதரனோட தேவன் நீங்க அவர்கிட்ட பேசணும் எதிர்பார்ப்பாரா இல்லையா? இன்னொரு ஒரு ப்ராக்சின்னு சொல்றாங்கல்ல, இன்னொரு ஒரு ஏஜென்ட்டை வச்சு போய் எனக்காக வந்து நியாயம் பேசுறேன் அவர் மோசமான சொல்றாங்க. போய் எப்படி பேச தேவனுக்கு பயப்படாத மனுஷரே இல்லை. அவன் யாரை வந்துட்டு போட்டோம் என் பிரச்சனைக்கு நான் போய் விண்ணப்பப்படுவேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வியாதிப்பட்டா அவன் ஜெபம் பண்ண கடமை. நம்ம ஜெபிக்கணும் நம்ம காரியத்துக்காக. இங்கிருந்து ஜெபக்கோபுரத்துக்கு எழுதி போடுறது போடும் போட்டோம். அது என்னட்டு அது ஒரு குழந்தை கிறிஸ்தவம். தைரியமா கிருபாஸ்தலத்துக்கு வாங்க ஆண்டவர் என்ன செய்றாரு சொல்லியிருக்கிறார். எங்கேயோ ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்றாங்க. இந்தியாவில இருந்து என்ன செய்றாங்க, வெடிக்கிட்டு என்ன செய்றாங்க ஃபோன் பண்றாங்க. அவர் நம்ம பேரை எனக்கு ஜோம் பண்ணுங்க. சரி அதை குறித்து நான் ஏதோ கமெண்ட் சொல்றதுக்காக வரல. இப்போ நீங்க எப்போ ஜெபிக்க போறீங்க? நம்முடைய பசிக்கு நம்ம தான் என்ன செய்யணும், சாப்பிடணும். ஆமென். நம்முடைய வாரத்துக்காக நாம போய் உன் அறை வீட்டை கூட்டி அந்த நேரத்தில் நீ நோக்கி கூப்பிடுனார்ல, அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த விதவையினுடைய குணாதிசயம் என்ன பார்த்தீங்கன்னா, இவள் ஒரு விதவையா இருக்கிற இவளுக்கு அநீதி நடந்த உடனே நமக்குள்ள என்ன வரும், ஒரு
ஒரு சுய பரிதாபம் வரும், ஒரு செல்ஃப் பிட்டி வரும். அதுதான் இல்லையா? வாழ்க்கையில சுய பரிதாபம் அடையாத நபர்கள் யாருமே இல்லை. வேற ஏதாவது சொல்லணுமா வார்த்தைகள்? சுய பரிதாபம். உட்கார்ந்து சென்று அழுகிட்டு எனக்கு மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுக்கா, என்ன யோகம் மாதிரி 10 பேர் ஒரு நாள் செத்து போச்சா? எல்லாம் பைபிள்ல வாசிக்கிற விபத்திரங்கள் சோதனைகளை பார்த்தோம்னா கொடுமையா இருக்கும். ஆனாலும் என்ன நடக்கும்? பெண்கள் அழுவாங்க, ஆண்கள் மனசுக்குள்ள நினைச்சுக்கணும், கண்ணு குண்டுகள் கடின பாதை. என்ன தம்பி கணக்கில் 2 மார்க் குறைஞ்சிருச்சு, 2 பேரும் சொல்ல கிடையாது. பயங்கரமா சுய பரிதாபம். பாஸ்ட் போனாங்களா அதெல்லாம் சிலருக்கு முன்னாடி போகல. உட்காந்து இருக்கும்போது சாத்தானுடைய சுய பரிதாபத்தை கொண்டு நீ பாவம், சின்ன வயசுலேயே ரொம்ப ஆண்டி வச்சுட்டு போயிட்டேன். உன்னை பரிசுத்தாவியில் பேசுவான், நீ பால் பாட்டில் வாயில் வச்சிருக்கியா? சின்ன வயசுல உனக்கு என்ன, நீ பால் பாட்டில் வாயில் வச்சு குடிக்கிற வயசா? வயசு போயிடுச்சு 33, எந்திரிச்சு ஊழியத்தை செய்ய. என் கூட படிச்சுக்கோ, அவங்க தப்பா இருக்கும், அவங்க தப்பா இருக்கும், அவங்க தப்பா. எங்க அப்பா தான் இன்னும் 2 மடங்கு உண்டாகுது. இப்படி இருந்திருந்தா எல்லாம் அவர் பார்த்துக்கொள்ளா. எகவாயிரே அவர் ஒரு எகவாயிரே. ஆகவே செல்ஃப் பிட்டி என்ன செய்யக்கூடாது? என் சூழ்நிலை தான் கரெக்ட் தான். நீங்க கடந்து போகிற உபத்திரவத்தின் வழியா வேற யாருமே போகல. அந்த வலி, அந்த வேதனை உங்களுக்கு தான் தெரியும். ஆனா சுய பரிதாபத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நமக்கு பதில் கிடைக்காது. அந்த நேரத்துல எழுந்து போய் விண்ணப்பம் பண்ணினா அந்த விதவைக்கு போல உங்களுக்கு எனக்கு பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா. சுய பரிதாபம் உங்களை பேரலைஸ் பண்ணிடும், உங்களை முடக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சிடும். எலியா இப்பதான் சோர்வடைஞ்சாரு. சுய பரிதாபம். ஆண்டவருக்காக என்ன ஊழியம் செஞ்சேன், நான் பகலுக்கு இல்ல ஆகா முன்னாடி நின்றேன், இயேசுக்கு முன்னாடி நின்றேன், நல்லா செஞ்சேன், இப்படி என்னைய கொண்டு வேண்டாலே இந்த இயேசுவை சொல்லி சுய பரிதாபத்தில் நடந்தாங்க. அதுக்கப்புறம் அவர்களுடைய வார்த்தை அவரை பலப்படுத்தி எழுப்பினார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒருபோதும் புரியுதா? அந்த சுய பரிதாபம் எத்தனை பேர் இதை ருசிச்சிருக்கிறீங்க? யார் தப்பா நினைக்கிறாங்க? இன்க்ளூடிங் நேச்சர் பட்டதே இல்லையா? நீ நினைக்கிறீங்க அம்மாவும் கஷ்டம், எந்த வெண்காலத்தில் இவ்வளவு கஷ்டம், கண்மையில் மீதாகவும் கண்மணியிலே காலையில பொங்கல், மத்தியான கோழி குழம்பு, ஐயோ இவ்வளவு சாப்பிட்டு என்ன செய்வோம்? சுய பரிதாபம். அசைவம் கொடுக்குறாங்க பாஸ்டர், வசனம் கொடுக்குறாங்க பாஸ்டர், ஒருபோதும் அவன் இடம் கொடுக்கல. அவன் நினைச்சா நினைக்கலாம், எனக்கு யார் இருக்கா, எனக்கு பிள்ளை இல்லை, கணவன் இல்லை, அது இல்லை, இது இல்லை. 3ஆவதாக அவள் தைரியமா போனான். இவனுக்கு தெரியும் இவன் மோசமான ஆண்டு, அவன் வரலையா? தீமை செய்கிற இடத்துல எப்படி போனா? தைரியமா போனா. வசனம் சொல்லுது, தைரியமா கிருபாசன தண்டையில சேரணும். ஹல்லேலூயா. தைரியமா வந்து ஜெபம் பண்ணுங்க. யாருக்கும் பயப்படாதீங்க. ஒரு அண்ணான்னு ஒரு கேரக்டருக்கு அதை பிடிச்சிக்கணும். ஜெபிக்கும் போது வாயை திறக்கவே இந்த வாய் மட்டும் அசைச்சு, அதனால பக்கத்தில் உள்ள அக்கா என்ன நினைச்சுப்பாங்க? இதை தப்பித்தவரை ஆண்டவருக்கு சமூகம் வெளியே வச்சுக்க. அவள் அழுதால இவ்வளவு வேதனையில அழுது வெகு நேரம் அவள் விண்ணப்பம் பண்ணியிருப்பா. அவள் அழுகிறத பார்த்து குடிச்சேன்னு கேட்ட அளவுக்கு அவள் அழுதுருக்காண்டா, அதை விட்டுருவான். அவள் முதல்கள் மாற்று ஆராதனையில கொடுத்து ஆராதிக்க அதை கை தட்டுவாங்க. பக்கத்து போய் பார்த்த சத்தம் கேட்கும். இடையில சாப்பாடு உட்காந்துருவாங்க. தைரியமா வந்து சாந்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னுடைய கடன் பிரச்சனையை மாற்ற மாட்டேங்கிறேன், பர்த்திமே குருடனை போல. ஹல்லேலூயா. என் வியாதியை நீங்க. அடுத்ததாக பார்க்கிறோம் 8வது 18வது 4வது வசனத்துல அவள் வெகு நாளாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அநேக நாட்கள் தொடர்ச்சியா போய் விட்டா. வெகு நாள் அப்படின்னா பல நாட்கள் விடல. அவருடைய பிரேயர்ல there was consistency. She was persisting in prayer. விடல. தொடர்ச்சியா வெகு நாளா
கீழே படிச்சுட்டே வந்தோம்னா சொன்னாரு, இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுறப்ப இவளை பத்தி தான் சொல்றாரு. இவன் எப்படி கூப்பிடுறா? காலையில அவர் ஆபீஸ்க்கு முன்னாடியே வந்துடுவான். நியாயபதி 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 ஏமா மீதியாரு சாயங்காலம் வந்து ஏதாவது பண்றேன். அவன் நினைப்பா, சரி வேலையில மறந்துடும், சாயங்காலம் வேலை முடிச்சு வருவான். நியாயபதி நியாயபதி வீட்டுக்குள்ள பேர நியாயபதி உங்களை கூப்பிட முடியாது. ஐயோ யார் செய்கிறேன் இல்லை சோர்ந்து போல நம்மளாம் 2 தடவை கூப்பிட்டு பார்ப்போம். ஏன் செல்லாம் சரி இங்கே செக்கு செல்ல முடியாது, நம்ம வேலை முடிய பார்ப்போம். அடுத்ததாக பார்க்கிறோம், அவரிடத்துல பணம் இல்லை, அவரிடத்துல மனம் இருந்தது. நீதி வேணும்னா என்ன வேணும்? கோர்ட்டுக்கு போகணும்னா என்ன வேணும்? கோர்ட் வேண்டியது, அது 1000 தான் வேணும். நமக்கு சூட்கேஸ் வேணும். வேணுமா இல்லையா? நீதி தேவதை கண்ணை ஏன் மூடி வச்சிருக்காங்க? பச்சவாதமா நீங்க சொல்லிக்கணும் இல்லை, சூட்கேஸை பார்க்குறாதீங்க, பார்த்தவங்க கண்ணு என்ன ஆகுமோன்னு சொல்லி மூடி வைத்திருக்கிறாங்க. பணம் வேணுங்க. ஒரு சூட்கேஸ் கொடுத்துருந்தா இவனுக்கு என்ன தெரியுமா? முடிச்சு கொடுத்துருப்பான். இவன்தான் சூட்கேஸ் இல்லையே, பெட்டி படுக்கையோட அந்த சூட்கேஸ் இல்லை, பணமும் இல்லை. கற்றலோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம அந்த காரியம் நடக்கிறதற்கு எந்த ஏதும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய இருதயத்தை ஆஞ்சையை நினைக்கிறார். அவர் தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணினார். அல்லேலூயா. நான் ஏன் தொடர்ந்து ஜெபிக்கணும்? நான் ஏன் போராடி ஜெபிக்கணும்? கரெக்டாக 8 மணிக்கு நான் முடிச்சுனேன். என்னுடைய பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். அநேக ஆசீர்வாதங்கள் நம்ம இருக்கிறோம். அதே நம்ம நினைச்சுக்கிறோம், அவர் பதில் கொடுக்க மாட்டேங்கிறார். இந்த நியாயவிதி மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அவர் அற்புதம் செய்யலை. ஆண்டவர் கேட்டுட்டு தான் இருக்காரா என் ஜெபத்தை? இன்னும் கேள்விகள் எழுதலாம். சாத்தான் கொடுக்குற எண்ணம், ஆண்டவர் பதிலுக்கு தாமதிக்கிறான்னு சொல்ல மாட்டேன். உங்களுடைய பார்வையில் தாமதம் போல தெரிந்தாலும் அவர் ஏற்ற விடையை நினைக்கிறவர். அல்லேலூயா. அவர் அதினதும் காலத்தில் சகலத்தை நேர்த்தியாய் செய்கிறார். அவர் ஏற்ற காலத்தில் காரியங்களை தீவிரமாக நிறைவேற்றுவார். ஏன்னா இந்த ஜெபத்தில் ப்ராசஸில் அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்குது. அல்லேலூயா. அதனால சொன்னால் தொடர்ந்து சொல்லுவோம். அவரால் கொடுக்க முடியும், அவரால் டப்புன்னு கொடுக்க முடியும். சில காரியங்களை கொடுக்குறார், சில காரியங்கள் ஏன் தாமதம்? நமக்கு பதில் இல்லை. வசனம் என்ன சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இரு. என்ன ஆசீர்வாதம்? முதலாவதாக சங்கீதம் 123:2. சங்கீதம் 123:2. இதோ வேலைக்காரரின் கண்கள் எஜமானியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரரின் கண்கள் தன் எஜமானியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து போராடி ஜெபிக்கும் போது நம்முடைய கண்கள் தேவனை மாத்திரம் நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த காரியத்துக்கு பதில் கொடுத்துருந்தா நம்மளுடைய கண்கள் அந்த சந்தோஷத்துல மகிழ்ச்சியில இந்த உலகத்தை பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கலாம். சில காரியங்கள் நம்ம ஜெபிக்கிறோம், மாதங்கள் வருடங்கள், நம்முடைய கண்கள் யாரை மாத்திரம் நோக்கி இருக்கிறது? தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களுக்கு நான் சொல்றேன், தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், பதில் கிடைக்கிறவங்க இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு சொல்றேன். உங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்க அங்கும் இங்கும் பார்க்காம ஆவிக்குரிய ஓட்டத்துல இங்கேயும் அங்கேயும் பரிகாரங்களை தேடாம அவர்கள் இவர்களையும் நோக்காம நம்முடைய கண்கள் இந்த ப்ராசஸ்ல கர்த்தரை மாத்திரம் நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவங்க உங்களிடத்துல வந்து சார் என்ன இன்னும் அற்புதம் நடக்கலையா? சில வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களான்னா நீங்க சொல்லுங்க, சில வருஷமா என் தேவனை மாத்திரம் நான் நோக்கிக்கிட்டு இருக்கிறேன், அதுவே எனக்கு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கணவர் ரட்சிக்கப்படுவார், அவர் படுற வரைக்கும் என் கண் இங்கேயும் அங்கேயும் போகல, அவரை மாத்திரம் நோக்கிக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. பதில் தாமதமாக நினைக்க வேண்டாம். இந்த ப்ராசஸ்ல என்னுடைய கண்கள் eyes are fixed on Jesus. Eyes are fixed on Jesus. தேவன் மேலே என்னுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. விதவையின் கண்கள் நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, போய் அவன்கிட்ட போய் நீதி கேட்டு போயிருக்க சொல்லியிருப்பாங்களா இல்லையா? இவங்க டிவியேட் பண்ணியிருப்பாங்க. நீ என்னன்னாலும் செய்ய நியாயவிதி வீட்டுக்கு மாத்திரம் புரியாத, உனக்கு நான் அது வாங்கி தரேன், உனக்கு நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு எங்கேயோ கொண்டு போய் உயரத்தை நிப்பாட்டி வேண்டிய ஆலோசனைகள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவருடைய கண்
ஹல்லேலூயா. ஆமென். இந்த ப்ராசஸ்ல, இந்த நாட்களிலே, இந்த ஜெபத்துல நம்ம பின்வாங்க போவதில்லை, நாம் பின்மாற்றம் அடைந்து போவதில்லை. 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்துல வாசிக்கிறோம். 12வது அதிகாரத்துல 42 43 எலியா வேலைக்காரனை அனுப்பி பார்க்க சொல்றாரு. மழை பெய்தா? ஆமென். 7வது தரமா சிறிய மேகம் எழும்பிச்சு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தடவையும் என்ன செய்யறாரு? பார்க்கல இல்லை. எலியாவின் கண்கள் கர்த்தரை மாத்திரம் நோக்கியிருந்தது. 7வது முறை தான். இதுதான் உங்கள் பெர்சிஸ்டன்ட் பிரேயர். இதுதான் தொடர்ச்சியா ஜெபிக்கிற ஜெபம். ஆமென். பதில் கிடைக்கிற வரைக்கும் அவருடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி இருந்தது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். அங்கே பர்திமேயு குருடனை குறித்து படிக்கிறோம். 48வது வருஷம். அவன் பேசாத இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். இரண்டாவது என்ன ஆசீர்வாதமா? இது பெரிய பிளஸிங். இது ஒரு ஆசீர்வாதமா? இதுதான் ஆசீர்வாதமா? இதான் அவனுக்குரிய ஜீவிதத்தில் வளர செய்யுது. இந்த தாமதம் நினைக்கிறவங்க, இரண்டாவது அந்த அற்புதத்திற்கான வாஞ்சை அதிகரிக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒரு குணாதிசயம். வாஞ்சை இல்லாத இடத்துல அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். ஆமென். வாஞ்சை விசுவாசம் இல்லாத இடத்துல அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். அவருடைய இதே தாகம் உள்ளவன் மேல் தாகமாயிருக்கிறவர்கள் கூட அவர் இடத்துக்கு வந்து, அப்ப இவனுடைய தாகம் தனியவில்லை. இந்த பர்திமேயு குருடனுடைய வாஞ்சை மனுஷர்கள் அதட்டினதுனால, சுற்றி இருக்கிறவங்க சத்தம் பண்ணதுனால இவன் வாஞ்சை குறையல. இவன் முன்னிலும் அதிகமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. ஜெபங்கள் தாமதமாக நம்ம நினைக்கிறோம். ஒரு சிலர் நம்ம கூட அவங்க யாரையாவது பார்த்து நினைக்கிறோம், இவ்வளவு தாமதமாகவே இவ்வளவு வாஞ்சையா ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு. அவங்களுடைய வாஞ்சை கர்த்தர் மேல இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அற்புதத்திற்கான ஏக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கட்டாயம் கர்த்தர் செய்வார். ஆகவே நாம் கேட்கறதுல சொல்லி போகக்கூடாது. சில காரியங்கள் ஒரு தடவைக்கு மேல நம்ம ஜெபிக்காம இருக்கணும்னா அதை குறித்து நம்ம சீரியஸாக இருக்கணும். அதை குறித்து வாஞ்சை இல்லை. ஒரு தடவை அப்படியே ஜெபிக்க போயிட்டோம்னா குறைந்து ஒரு தடவைக்கு மேல ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். 1 வாரம் நடக்கலையா? 2 வாரம் நடக்கலையா? மாசம் நடக்கலையா? அந்த காரியத்தை குறித்து என்னுடைய செய்யணும். இதை நீங்கள் நிறைவேற்றணும். விண்ணப்பத்தை சமூகத்தில் வைத்துக் கொண்டே இருக்கும்போது ஆமென், நம்முடைய வாஞ்சை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மூன்றாவதாக ஆமென், கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் ஆமென், 1-2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை பார்க்கிறோம். பவுல் ஒரு முள் என்ற சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை குட்டுது, அது என்னை ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னு சொல்றாரு. இப்ப 3 தரம் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். 3 times. முதல் தரம் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போதே ஆண்டவர் பதில் கொடுத்துள்ளா. இந்த பதிலை பவுல் ஒருவேளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிருக்கிறோம். கேட்கிற 2 முறை இந்த முறை எடுத்து கொடுக்கணும். இல்லப்பா, என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லியிருந்தா என்ன ஆண்டவரை சொல்லிட்டீங்கன்னு நினைச்சிருக்கலாம். அவனுடைய தொடர்ச்சியான ஜெபம் கேட்டு மூணாவது என்ன சொல்ல வரேன்னா, நீங்க தொடர்ந்து ஜெபிக்கிற காரியம் தேவ சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணிக்க உதவும். ஹல்லேலூயா. முதலாவதே அவர் சொல்லியிருந்தா ஒருவேளை இந்த சித்தத்துக்கு, தேவனுடைய இந்த சித்தத்துக்கு போகல அர்ப்பணிக்காம போயிருக்கலாம். சில காரியங்கள் கேட்டவுடனே கிடைச்சதுனால நம்ம தேவ சித்தத்தை விட்டு வழி விலகி போயிருக்க முடியும். ஹல்லேலூயா. திருமண காரியங்கள்லாம் ரெடி பண்ணும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் பயங்கரமா இருக்கும். அவங்க கேட்குற ஆளை நீ பொம்மை மாதிரி செஞ்சு தான் கொண்டு வரணும். இப்படி கேட்பாங்க, எப்படி இருக்கணும் ஒன்று செக்க வெள்ள பெயிண்ட் இருக்கணும். இந்த ஏசியன் பெயிண்ட் தான் வாங்கி என்ன செய்யணும், அடிச்சு கொண்டு வரணும். மூக்கு முடியாது, ரெண்டுமே இருக்குல்ல. மூக்கு முடி இருந்தால் தான் மனுஷன் அப்படி இருக்கும். பயங்கரமாக படிப்பு பயங்கரமாக இருக்கும். பிறகு தாளங்கள், திறமைகள், கிட்டார் வாசிக்கணும், கீபோர்டு வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், கேட்குற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். அப்புறம் பார்த்தா இது எக்ஸ்பெக்டேஷன் தான், ஆளே இல்லைங்கிறது நமக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியாது. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு அற்புதம் செய்யணும்.
போட்டு தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிப்பாக பாருங்க, நல்ல ஆசீர்வாதமான வருடங்களை கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. அப்ப எடுத்த உடனே என்ன இருக்கும்? சுயசு படிப்பு விஷயத்துல கூட இந்த காலேஜுக்கு தான் போகணும், இதுதான் இருக்கணும், தொடர்ந்து ஜோபிக்கிட்டே இருக்க. ஒருவேளை தேவனுக்கு சித்தம் இல்லைன்னா அதுல இருந்து மனதார்த்தம் எடுத்து போடுவார். அல்லேலூயா. அந்த மேல காட்ஸ் வில் இல்லைன்னா அடுத்ததுக்கு ஜெபிக்கிறது ஆசை போயிடும். நமக்கு தெரிஞ்சிடும், தேவனோட நெருங்க ஆண்டவர் என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார். தம்பி, இது உனக்கு உகந்தது அல்ல, இந்த பாதை நீ பயணிக்க வேண்டிய பாதை அல்ல, இந்த நபர் நீ திருமணம் செய்ய வேண்டிய ஆள் அல்ல. அதனாலதான் சொல்றோம், தொடர்ச்சியா ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. இதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் தொடர்ச்சியா ஜெபிக்கிறது இல்லை. ஏன்னா ஜெபிச்ச ஆண்டவர் தெரியும், தேவ சித்தம் ஆண்டவர் பேசுவாங்க. ஜோம் பண்ண ஆண்டரே சொல்லிடுவாரு. அதனால எதுக்கு ஜோம் பண்ணிட்டு அவர் வேறு பேசிட்டு நாம் ரெண்டு பிள்ளைய கல்யாணம் போயிடும் ஆரம்பிங்க. நான் இல்லை, ஜோம் பண்ணுங்க, தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அல்லேலூயா. பார்க்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கவலையை நீக்குகிறது தொடர் ஜெபம். ஏன்னா தொடர்ச்சியா ஜெபம். எதுக்காக கவலைப்படுவோம்? எது பாரப்படுத்தோ அதுக்கு தான் கவலைப்படுவோம். இல்லை, கவலைப்படுறதுனால வியாதி வரும், நோய்கள் வரும், பிரச்சனைகள் வரும், மன அழுத்தம் வரும், குடும்பத்தில் குழப்பங்கள் வரும், சமாதான பிரச்சனை வரும். யாரை பார்த்தாலும் எரிஞ்சு என்ன செய்வோம்? விழுவோம், கோபப்படுவோம். அந்த நேரத்தில் விண்ணப்பத்தை அவருடைய சமூகத்தில் போய் வச்சுட்டோம்னா, அதை குறிப்பா பிலிப்பியர் 4:6 விண்ணப்பங்கள் எல்லாம் அவரிடத்துல தெரியப்படுத்திங்கன்னா, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல இறக்கி வச்சுட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் நிரப்பும். அல்லேலூயா. அப்ப தொடர்ந்து ஜெபிக்கும் போது தொடர்ந்து கவலைப்படுகிற காரியத்தில் நமக்கு விடுதலை கிடைக்கும். கட்டாயம் உண்மையே இல்லையா? தொடர்ச்சியா கவலை எதிர்படுவோம். திடீர்னு ஒரு சின்ன காரியத்தில் கவலைப்படுவோம். அதுதான் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் லீட்ஸ் டு டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன் ஏதாவது வியாதியை செய்த சரீரத்தில் கொண்டு வருது. எது பாரப்படுத்துதோ அவரிடத்துல போய் விண்ணப்பமாக சொல்லுங்க. அல்லேலூயா. எது பாரப்படுத்தும் ரொம்ப லைட் ஆகிடும், இருதயம் லகுவாயிடும். அதை பற்றி நம்ம கவலைப்பட்டு ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு இல்லை. ஆனால் தீமைகள் நிறைய இருக்குது. எனக்கு பிறகு நான் கவலைப்படணும். தொடர்ச்சியாக நம்ம இடத்துல போய் சொல்லிட்டு வந்துகிட்டே இருப்பேன். எனக்கு பதில் ஒரு நாள் கிடைக்கும். அல்லேலூயா. அவர் குறித்த வேளையில் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என்னென்ன காரியங்களை பார்த்தா தொடர்ந்து ஜெபிக்கிறதுனால என்ன ஆசீர்வாதம்? நம்முடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. அவங்க தாமதம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. ஆண்டவர் லேட் பண்றாருன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் குறிச்ச வேலை வரைக்கும் என் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அற்புதத்துக்கான வாஞ்சை இருக்கிறது. அது ஆண்டவர் ரொம்ப பார்க்கிறார். எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறான், எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறான் ஆண்டவர் கவனிச்சு பார்க்கிறார். அடுத்ததாக சுய சித்தம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் உதவி தள்ள நமக்கு உதவுது. அடுத்ததாக கவலையை மேற்கொள்ள உதவுது. தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வோம். அல்லேலூயா. டயானா அப்படிங்கிற ஒரு சகோதரி, அவர்கள் நல்ல ஒரு பெரிய ஸ்விம்மர். சம்பவம் சொல்லி முடிக்கிறேன். பயங்கரமான ஒரு நீச்சல் வீரர். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும். சாருக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆசை. இந்த ஃபீல்டில் அவங்க எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ பெரிய அச்சீவ்மெண்ட். ஆகவே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஃப்ளோரிடா ஸ்ட்ரெயிட்ஸ் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு நீர்நிலை. ஆங்கிலத்தில் கால்வாய் சூரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, கால்வாய்லாம் சொல்கிறாங்க. பயங்கரமான ஒரு அதில் கடலுக்கு அருகாமையில் இருக்குது. அதில் அங்கே ஷார்க்லாம் இருக்கும். அங்கே பயங்கரமான சுறா மீன்லாம் இருக்கிற இடத்துல இந்த நீச்சல் பயிற்சி, நீச்சல் போட்டியில் கலந்து கொள்றவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு கூண்டு இருக்குல்ல, பெரிய கூண்டு நம்மளை சுற்றி ஒரு பெரிய 20-30 அடி ஆகுது. இந்த கூண்டை திறந்து நம்மளை உள்ள வச்சுட்டு அதை அப்படியே கடலுக்குள்ள என்ன செய்வாங்க, இறக்கிடுவாங்க. நீங்கள் அதுக்குள்ளே தான் நீச்சல் அடிப்பீங்க. அந்த கூண்டு ஒரு கூடையே என்ன செய்யணும், அந்த பக்கத்தில் உள்ள கப்பலில் அதை இணைக்கணும். எதுக்குன்னா பாதுகாப்புக்காக. ஷார்க்லாம் வந்து என்ன செய்ய நம்மளை கடிக்கிறது. நல்ல சின்ன மலைகள் போட்டு கூண்டு அதை நம்ம கூப்பிட்டு போவோம். இப்படிப்பட்ட நிறைய கூண்டுகளுக்குள்ள நீச்சல் அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த போட்டியில் எந்த பாதுகாப்பு கவசங்களோ ஷார்க் கேஜோ கூண்டோ எதுவும் வேண்டாம். நான் இந்த 177 கிலோமீட்டரையும் நான் நீந்தி தனி மனுஷியாக கடக்க போறேன்னு முயற்சி எடுக்க ஆரம்பிச்சாங்க. வண்டி ஓடிச்சு. எத்தனை ஆண்டுகள்? 35 ஆண்டுகள்
ஒரு உலக பிரகாரமான ஒரு கப்பை பெறுகிறதற்கு, இருதயத்தில் இருக்கிற ஒரு வாஞ்சையை அதை நிறைவேறுவதற்கு 35 வருடத்தை தியாகம் பண்ணி, 35 வருஷம் வேற ஏதாவது வேலை செஞ்சுருப்பாங்களா? ஏதாவது கம்பெனி ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு ஸ்விம்மர் அதை வாங்கிக்கிட்டு பயிற்சி அதை தாண்டி கடந்து முடிக்கும் போது அந்த ஃபோட்டோவில் அவங்க அந்த உதடெல்லாம் இருக்குல்ல வீங்கி வெடிப்பு உண்டாகி, அப்படிப்பட்ட பயங்கரமான குளிர் நிறைந்த அந்த நீர்நிலையை நீந்தி கடந்து கோப்பையை கைப்பற்றினார்கள். உலக பிரகாரமான காரியத்துக்கு இவ்வளவு வருடங்கள் விடாமடியா போராடினாங்கன்னா, நீங்களும் நானும் கேட்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அபிஷேகம், வரங்கள், அவை கிருபைகள், சில காரியங்கள், சில பிரச்சனைகள், வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனைகள், இதெல்லாம் தீர்வுக்கு தொடர்ந்து ஜெபிச்சா கட்டாயம் நமக்கு பதில் உண்டு. எழுதிட்டு ஜெபம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. தீபாவளியோட மூஷிகர பௌதிகம் துருடன வரதென்னன வரதென்னனமா ரிபதக வரதென்னன புதியம் துருடன வரதெக வரதென்னன புதியம் துருடன மூஷிகர வரதென்னனமா ரிபதக புதியம் துருடன வரதெக வரதென்னன வரதென்னனமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, வெள்ளாட வீரமில்லையே தாங்கி நடத்தீரே, வெள்ளாட வீரமில்லையே தாங்கி நடத்தீரே. புகழ்ந்து பாட்டு பாடி உயர்ந்து ஓய்ந்தது இருந்தது, புகழ்ந்து பாட்டு பாடி கேட்ட சத்தியத்தில் நடக்க கத்தரைகளுக்கு உதவி செய்யுமா. எங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஜெபத்தை கேட்கிறவரே, சமரையானவர்களுக்கு வருவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தைப்படி நீ இன்றும் என்னுடைய விண்ணப்பங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீர். கண்ணீரோடு நாங்கள் விதைக்கிற விதைக்கு அறுவடையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர். அடுத்த அறிக்கட்டுகளை சுமந்து கொண்டு கம்பீரமான எங்கள் சபையை திரும்பும்படியான நாட்களை கத்த தந்து கொண்டிருக்கிறீர்கள். ஜெபத்திற்கு பதில் வந்து கொண்டிருக்கிறவர்கள் ஸ்தோத்திரம். சொல்லி போகாமல் ஜெபிக்க உதவி செய்ய இயேசு நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை